ஆமா ரெகா டான்ஸ் ஆனா ஆமா கலகாட்ட ஆனா எல்லா டான்ஸ் ஆனா ஆனா இப்ப எத்தனை மாசமா இப்படி நடந்தாலும் நான் லடுக்கி குடுக்கி லடுக்கிட்டு குழந்தை திரும்பிடாது அதுதான் சொல்றேன் எப்பவுமே பார்த்தா மாசமா பொறி மூட்டை வச்சிருக்கிற வாங்கி பொண்ணே பார்த்தா புது நாட்டில் முடியாது அப்புறம் அவரை திருப்பத்தூர் போயிடும் தருமபுரி போயிடும் சொன்ன மாதிரி இப்ப நடக்கும் ஒரு பெண்ணு வந்திருக்கிறேன் ஒரு வாயு பொண்ணு பார்த்து என்ன சொல்ற பாரியம்மா வாயு போதுமா வீட்டுல பிரச்சனை வராது எப்படி அவரு சரியா இருந்தாலுமே என்ன நினைக்கட்டும் நான் உன்னை ஏன் மன்னன் சொல்றேன் நீ அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டேன் அதுக்காக சொல்றது 4 பசங்க இங்கிலீஷ் மீடியம் போயிருக்கு கேட்டு பாரு எப்படி 4 பசங்க இங்கிலீஷ் மீடியம் போயிருக்காங்க வேலைய பத்தி கேட்டு பாரு ஊருக்கு 4 பசங்களா எல்லாம் உங்க பசங்களேவா எல்லாம் மிக்ஸ்ல மட்டும் வேற பசங்க எல்லாம் இருந்து அப்படியே அண்ணா ஐயோ அண்ணா இப்ப அதாவது நான் கர்ப்பவதியா இருக்கேன் இல்லையா ஆமா ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா வண்டியில போனா தலைக்கு ஹெல்மெட் போடுவாங்க ஆமா ஏன்னா நீ நாளைக்கு வந்து மூஞ்சுக்கு ஹெல்மெட் போடுற இது கூட்டு போடணும் கஷ்டமா கேட்டு போக சரி ஒரு மாதிரி இருக்குதா வாட்சி வர மாதிரி இருக்கு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு மறிக்கமா வந்து
எல்லா பெண்களுக்குமே தெரியும். ஆமா அப்படிதானே அக்கா? பெண்கள் டாக்ஸி உன்னதா இரு அவங்க வாங்கி வச்சிருக்கேன். மரியாதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். ஏமா அதிகமா பேசாத மேலே சரியா அண்ணா இருந்தாலும் இருக்கட்டும் சரியா? இருந்த போதிலும் மாபெரும் மக்கள் சபை சரியா? மாபெரும் மக்கள் சபை மலர் பூங்கா சபை இச்சபை முன்பதாகவே அடியா தொடர்பு வந்திருக்க பொழுது அம்மா நான் யாரு? என் பெயர் என்ன? எப்பேற்பட்டவள்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சபையில உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படியா? இருக்கட்டும்னா இவங்க கடைசி பஸ் போறாங்க வெளிய போறவங்களா? இல்ல அவங்க ஊர்ல வந்து இவ்வளவு நேரம் வீட்ல இருந்தாங்க. வந்து வீட்ல வந்து வச்சுக்க. வீட்ல கரண்ட் பில்லு மிச்சம். பேன் பில்லு ஜாஸ்தி. இவ்வளவு நேரம் நாடகம் பாக்குறதுக்குள்ள எதுக்கு நாடகம் பாக்குறாங்க? நாடகத்தை பாக்கல. அப்புறம் வீட்ல படுத்துட்டு இந்த மாசம் கரண்ட் பில்லு எக்ஸ்ட்ரா ஆயிடும். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்க வந்தா ஃபேன் காத்து ஃப்ரீயா வருது. இதுவும் வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அதனால வந்து டைம் பாஸ் பண்ணி படுத்துக்கிறாங்க. இவங்க ஏதாவது கரண்ட் பில்லு மாசம் யாரும் சைடு வந்து பாக்குறாங்க. டேய் அப்படி கிடையாது. அதாவது கலையை ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க இல்லையா? ஆமா. இருந்தாலும் இந்த கலையிலே இந்த நாடகத்தில் அம்மா நான் யார்? என் பேரே எப்படிப்பட்டவர்? எனக்கு பெற்றது தாய் தந்தை யார்? எனக்கு திருமணம் ஆகியிருக்கிறதா? அது கிடையாதா? அப்படி திருமணம் ஆகியிருந்தாலும் என்னை மாறிட்ட மன்னவர் யாரு? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் சொன்னது வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களே ஒரு டவுட் ஆகுது. இதுக்கும் அதாவது எல்லாரும் பாக்குறாங்க அந்த காலத்து பொம்பளைங்களா அதுக்கு அப்புறம் தான் புருஷன்கிட்டயே போவாங்க. அப்படி இருந்தா கொண்டாடி ஓடி போயிடுவான். அது அந்த காலம் கட்டுப்பாடா இருந்துச்சு. இப்ப ஒரு சட்டத்துக்கு தெரியுமா கவர்மெண்ட்லயே என்ன சொல்லுங்க? லிவிங் டுகெதர் என்ன தெரியுமா உனக்கு? ஒரு லிவிங் டுகெதர் ஒரு பெண்ணும் பையனும் கல்யாணம் ஆகாமலே ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருப்பான். அப்படி சொல்லிடுறாங்க. சொல்ற வரைக்கும் முழுசா கேளு. பெத்தவங்க சம்மதத்தோடு சரியா? பெத்தவங்க சம்மதத்தோடு ஒரு பொண்ணு பையனும் திருமணம் ஆகாதே ஒண்ணு இருக்கலாம் சரியா? அதாவது 6 மாசம் முடிச்சா கட்டிக்கலாம் இல்ல வெட்டிக்கலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி காலை எங்க இந்த மாதிரி சொன்னா வச்சுக்க நான் கண்டிப்பா கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பப்ப 6 மாசம் மட்டும் அப்படி அட்வண்டி நடைமுறையில நான் போயிருக்கேன். அங்க எங்க சொந்த நினைக்கிறேன்ல அப்படி இருந்தாலுமே அண்ணா
என் தந்தையாகப்பட்டவர் விளாடனுக்கும் ஆமா. என் தாயாகப்பட்டவர் ஆ. சுதர்க்கனை அம்மையாருக்கு பிறந்தவர் பிறந்தவர். என் பெயர் உத்தரி உத்தரி. சரியா சரிம்மா. அப்படி உத்தரியாக இருந்தாலும் ஆமா. எனக்கு திருமணம் ஆயிட்டு சொல்லி இல்லையா ஆமா. எங்களுக்கு கணவர் யார் தெரியுமா யாரும்மா? அவர் குலம் என்ன தெரியுமா என்ன குலம்? அதாவது ஆமா. கோடு தாண்டாத குருகுலம் குருகுலம். சத்தியம் தவிர சந்திரகுலம் சந்திரகுலம். சந்திரகுலத்தில் உதித்து ஆமா. ஐவ ராஜாக்கள் இருக்கார் இல்லையா ஐயா. அந்த ஐவ ராஜாக்களுக்கு ஆ. நடுவில் பிறந்தவர் ஆமா. அர்ஜுன மகாராஜர் மத்தவங்க எங்க மாமனார் மொத்தமா எங்க போட்டுருப்பாங்க? டேய், நடுவுல நீ நினைக்கிறது தப்பு எத்தனை எத்தனை நாள் இருக்குது ஒரு நாலு இதோட சேர்த்து அஞ்சு. அஞ்சு இல்லையா ஆமா. இப்படி வா எல்லாருக்கும் தெரியணும் அஞ்சு இருக்கா? எத்தனை இருக்கு? ஒரு கை எத்தனை விரல் இருக்கு? அஞ்சு. அஞ்சு இருக்கு இல்லையா ஆமா. இது எத்தனை வருது இது 2 வருது. இது எத்தனை வருது 2 வருது. இது ரெண்டு இருக்கு இது ரெண்டு இருக்கு ஆமா. இது நடுவு இருக்கு இல்லையா ஆமா. அது என்னன்னு சொல்லு நடு வருது. நடுவில் சொல்ற இல்லையா ஆமா. அதே போலதான் எங்கள் கணவர் நடுவில் பிறந்தவர் ஓ, நடுவில் பிறந்தவர். ஆமா. இது தெரியாம போச்சுமா. எந்த இருந்தா இல்ல எல்லாரும் நடுவில் தானே பிறந்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒண்ணு சரிம்மா. இருந்தாலும் ஆமா. எங்கள் மாமனார் அவரு சரியா ஆமா. அவருக்கு பிறந்தவர் ஆ. எங்கள் கணவராகப்பட்டவர் ஆ. அபிமன்யு மாமா ஓ, மாமாவா? ஆமா. சரிம்மா. அவரை மாலையிட்டு ஆ. இப்பொழுது 7 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் 7 மாசம். ஆமா இன்னும் 3 மாசம் இருக்கு. எங்க அக்கா இருக்கிறா ஆ. யாரு எங்க அக்கா சுந்தரி சுந்தரி இருக்கிறா. ஐயா எங்க அக்காவுக்கு பருப்புட்டி நான் சின்னுவோம் உனக்கு முன்னாடி ஆகி மொத்த கவர் வயிறு உள்ள இருக்குது. டேய் உள்ள புடி வச்சுக்கோங்க. சரி ஆ. எங்க அக்காவுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் கிடையாது சரியா சரியா சரிம்மா. அப்படி இருந்தாலும் ஆமா. இருந்தத்தில் ஆ. வரக்கூடிய காரணம் ஆ. எங்க அக்கா அழைப்பு கொடுத்திருக்கிறா ஆமா. எங்க அக்கா யாரு சுந்தரி. சுந்தரி ஆமா. சரியா அக்கா அழைப்பு கொடுத்திருக்கிறார் அவர் சென்று பார்க்க வேண்டும் ஆமா. அதற்கு முன்பதாகவே ஆ. அதாவது சுகமே தெரியும் ஆமா. இந்த உள்ளூரில் ஆமா. சரியா ஆ. இருக்காங்க இல்லையா எங்க பெரியம்மா இருக்காங்க ஆமா. எங்க பெரியப்பா ஆ. எங்க அண்ணி அண்ணி.